हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 28. சத்வம் கோராத் உக்ரசேன ஆத்மஜானஸ் திராஹி த்ரஸ்தான் பிருத்ய வித்ராசஹாசி ரூபம் சேதம் பௌருஷம் தியான திஷ்ணியம் மா பிரத்யக்ஷம் மாம்சதிருஷாம் கிருஷேஷ்டா. ஹரே கிருஷ்ணா. இதோட ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் பர்பட் போன அடியால் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். தாய் தேவகி தன்னை காப்பாற்றும்படி பகவானிடம் வேண்டும் பொழுது தன் தாய்ப்பாசத்தை வெளிப்படுத்தினாள். திவ்யமான இந்த ரூபம் சிறந்த முனிவர்களால் தியானத்தில் காணப்படுகிறது என்பதை நான் அறிகிறேன். ஆனாலும் என் அச்சம் தீரவில்லை. ஏனெனில் நீங்கள் தோன்றியிருப்பதை அறிந்த உடனேயே கம்சன் உங்களுக்கு தீங்கிழைக்க வரலாம். எனவே தற்சமயத்திற்கு எங்களுடைய பௌதீக கண்களுக்கு புலப்படாதபடி நீங்கள் மாறிவிட வேண்டுமென்று நான் பிரார்த்திக்கிறேன். அதாவது ஒரு சாதாரண குழந்தையின் வடிவத்தை ஏற்கும்படி பகவான் விஷ்ணுவை அவள் வேண்டினாள். என் சகோதரன் கம்சனிடம் எனக்குள்ள பயத்திற்கு உங்கள் தோற்றம்தான் ஒரே காரணம். பகவானே மதுசூதனா, நீங்கள் பிறந்துவிட்டதை கம்சன் இந்நேரம் அறிந்திருப்பான். எனவே சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகிய சின்னங்களை ஏந்தியுள்ள உங்களது இந்த 4 கரங்கள் கொண்ட ரூபத்தை மறைத்து கொள்ளும்படி நான் வேண்டுகிறேன். எம்பெருமானே, பிரபஞ்ச தோற்றத்தை அழித்த பிறகு அதை உங்களுடைய வயிற்றுக்குள் வைத்து கொள்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய தனிப்பெரும் கருணையால் என் கர்ப்பத்தில் தோன்றினீர்கள். உங்கள் பக்தையை மகிழ்விப்பதற்காக சாதாரண மனிதர்களின் செயல்முறையை நீங்கள் பின்பற்றியதைக் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். தேவகி கம்சனிடம் பெரும் அச்சம் கொண்டிருந்ததால் நேரடியாக எழுந்தருளியிருந்த பகவான் விஷ்ணுவை கம்சனால் கொல்ல முடியாதென்பதை அவளால் உணர முடியவில்லை. எனவே தாய்ப்பாசத்தின் காரணத்தால் மறைந்தருளும்படி அவள் பகவானிடம் வேண்டினாள். பகவான் மறைந்து விடுவாரானால் அவளுக்கு பிறந்த குழந்தை எங்கோ ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது என்ற எண்ணத்துடன் கம்சன் அவளை இன்னும் அதிகமாக துன்புறுத்துவான் என்றாலும் அந்த தெய்வ குழந்தை துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுவதை அவள் விரும்பவில்லை. எனவே பகவான் விஷ்ணுவை மறைந்தருளும்படி அவள் வேண்டினாள். பிறகு தான் துன்புறுத்தப்படும் பொழுது பகவானை தன் மனதில் நினைத்து கொள்ளலாம் என்று தேவகி எண்ணினாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 28 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.